ஏப்ரல் 19ஆம் அதுதான் நம்ம லோக்சபாவோட தேர்தல் நாள். அது எல்லாத்தையுமே தெரியும். ஸோ இதுக்கு முந்தின நாள் ஒரு சில நாள் வரைக்குமே வேட்புமனு தாக்கல் செஞ்சு அதெல்லாம் ஓகே ஆயிருக்குது நிறைய கட்சிகளுக்கு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்களோ ஸோ அந்தந்த வேட்பாளர்கள்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள் ஆதரித்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பாஜக கூட்டணியிலேருந்து அவர் ஆதரவோட சுயேட்சை வேட்பாளராக நம்ம பன்னீர்செல்வம் அவங்க ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிடுறாங்க. ஆல்ரெடி ராமநாதபுரம் தொகுதியில் நம்ம பன்னீர்செல்வம் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால சுயேட்சையாக இந்த தடவை வின் பண்ணணும், அதுவும் இல்லாமல் அதிமுகவை மீட்டெடுத்து நம்ம யாருன்னு சொல்லி காட்டணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் போட்டிடுறாரு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, பணம் புழக்கம் அப்படின்றது சகஜமான ஒரு விஷயம்தான். முக்கியமாக இப்போ தேர்தல் போயிட்டு இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் ஒரு சில விதிகள் போட்டிருப்பாங்க. பணம் இவ்வளோ தான் கொடுக்கணும், இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் அதை பன்னீர்செல்வம் அவங்க மீறிட்டாங்க அந்த விதிகள்லாம் அப்படின்ற மாதிரி நிறைய கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறந்தாங்கி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சியில் வழக்கமாக இந்த மாதிரி கட்சி தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னா பெண்கள் ஆராத்தி எடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஆராத்தி எடுத்துருக்கிறாங்க. அங்கே பன்னீர்செல்வம் அவங்க என்னென்னா அப்படியே 500 ரூபா காசு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் சிக்கலாக இருக்குது. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டே வருது. முக்கியமாக அதுக்கு என்ன காரணம்னா, தேர்தல் போய்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் பணம் இந்த மாதிரி புழக்கத்தில் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது. அதை பன்னீர்செல்வம் மீறிட்டாங்க. அதனால் அவரை பதவி நீக்க கூட செய்யலாம், அவரை பதவியை நீக்கிடுங்க அப்படின்ற மாதிரி அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் பன்னீர்செல்வத்துக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன தலைவலி இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அந்த இடத்துல அந்த தொகுதியில் 5 பேர் போட்டிடுறாங்க, ஒரே பேரில் ஒரே இனிஷியலில். பன்னீர்செல்வம் அவங்களோட சேர்த்து 6 பேர். ஸோ 6 ஓபிஎஸ் இருக்கிற அந்த களத்தில் இப்போ இது வேறையா அப்படின்ற மாதிரி அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். பார்க்கலாம். இதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நல்ல முடிவு எடுப்பாங்கன்றதை பார்ப்போம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நடக்குமா அப்படின்றது தெரியல, பொறுத்து பார்ப்போம். ஸோ இது போல் இன்னும் பல நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் இந்தியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.